பிரதிவாக கொடுக்க ஏற்பாடு செய்தேன். ஆனால் இதுவரை யாருமே காணவில்லையே. யாருமே காணவில்லையே. ஆண்டவா என்ன கொடுமை, ஆண்டவா என்ன கொடுமை. அம்மா ஏற்பாடு செய்தேன். என் மகனை ஐயா, உடைய மகனுக்கு பெண் கொடுக்க நான் முன்ன வந்திருக்கேங்க. அப்படியா? ஆமாங்க. அப்படி இருந்தால் என் மகன் எல்லாம் மனமகிழ்ச்சி அடைந்தி இன்னும் கொஞ்சம் லைட்டா ஐயா, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? 10 லட்சம் பணமும் ராஜத்துல பேர் பதிவு உண்மைதானே? அது இல்லைங்களா? கண்டிப்பாக ஐயா, நான் பெண்ணு ரெடியா இருக்கா? நான் கொண்டு வரேன் என் மகனை. அப்படி என்றால் நீங்க கேட்டபடியே 1000 பொற்காசுகளும் நீங்க கேட்டபடி என்னுடைய மகன் பணத்தை ஒப்படைச்சிட்டு எனக்கு சேர வந்து கொடுங்க. அப்படியா? 1000 பொற்காசுகள் அது பார்த்தீங்களா? உயர் பத்திரம் பெற்றுக் கொள்ளுங்க. சரிங்க, வரங்க. அம்மா பொறுத்து பாருங்க. இந்த என்ன வாழ்ந்துட்டு போத்த ஆகி என்ன மர வாழ்ந்துட்டு போங்கம்மா. இந்த கல்யாணம் உங்க ஒரு கேள்வி நான் உன்னை இறந்த என் மகனை மனமுடிக்கு வந்திருக்கும் குழந்தைகளே, பெண்பத்தில் பொன் விளக்கி பேர் என்னம்மா? இந்த பாவியின் பேர் பத்மாவதி ஐயா. பத்மாவதி ஐயா, பத்மாவதி. இறந்த என் மகன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று டாக்டர் பிரதீபாகவும் பாதி ராஜ்யம் எழுதி வைத்தேன். 1000 பொற்காசு கொடுத்தேன். இருந்தாலும் என் மகனை படைக்கு உங்களுக்கு எப்படி எப்பா நல்லவன் தோன்றியது கட்டி எப்படி ஐயா சம்மதம் தானே? உன்னுடைய மகனை மணக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் ஐயா. உண்மையாக? உண்மையாக. என்னுடைய மகனை மறைக்க சம்மதம் கூறிவிட்டார் இந்த உலகம் போற்ற முத்தாமி. ஆகையினால் திருமண ஏற்பாடு செய்யுங்கள். மனைவிடும் இந்த பாய திருமணத்தை போடு தாயி. இந்த பாயோட மரமர வாங்கிடப்பா. அம்மா அங்கங்க உட்காந்துங்கிறவங்க வந்து அது அந்த தட்டில் இருக்கிற அரிசி எடுத்து அந்த அம்மா தலை மேலே போட்டு தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னா ஒரு நேரம் இல்லை கட்டி ஒரு நேரம் அவருக்கு உயிர் வரலாம். அதனால தயவு செஞ்சு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பூ எடுத்து போட்டு தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிட்டு உங்க கையில கிடைச்ச காணிக்கை அங்க போட்டு போங்கம்மா அந்த தட்டில். பத்மாவதி, பத்மாவதி, சொந்த சுமையை தூக்கி